ஹாய், வெல்கம் டு அன்புடன் அறிவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோவை பாருங்கள். வாங்க போகலாம். இன்றைக்கி என்ன சமையல்? பூரிக்கு உருளைக்கிழங்கு குருமா தானுங்க. ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தாங்க. வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 6 உருளைக்கிழங்கை ரெண்டாக கட் பண்ணிங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 4 விசில் போதுமானதுங்க. 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ரெடி ஆகிடலாங்களா? வாங்க. அது விசில் ஆவி போயிட்டுருக்குதுங்க. இப்போ நம்ம தாளிக்க ரெடி பண்ணிடலாம். இப்போ நமக்கு தேவையானது கடலெண்ணெய் கொஞ்சங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே போட்டு தாளிச்சிடலாங்க. இது தேவையானது ஒரு 2 பெரிய வெங்காயம் போடலாங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, சின்ன தக்காளியே ஒரு தக்காளி, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப, அவ்வளோதாங்க. இப்போ சோம்பு லைட்டாங்க. பாருங்கள், இவ்வளோ தான் சோம்பு ரொம்ப அதிகமாக போட்டுற வேண்டாங்க. இவ்வளோ தான் சோம்புங்க. போட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிடலாங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் செய்கிற சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். முழுசாக வீடியோ பார்க்குறீங்களானும் தெரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. ஒரு தக்காளி, குட்டி தக்காளியாக, ரொம்ப பெரிய தக்காளி வேண்டாங்க, குட்டி தக்காளியாக. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த உருளைக்கிழங்கு தொளிச்சிடலாங்களா? தொளிச்சு நாங்கள் அதை 2 நாளாக கட் பண்ணி அப்படியே உடச்சி விட்டுங்க. தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. இப்போ இதை அப்படியே மசிஞ்சு விட்டுங்க. கையிலேயே மசிஞ்சு விட்டு தண்ணி ஊற்றி இந்த ஸ்டேஜ் இந்த அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிடலாங்க. இப்போ அதை ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான 1 டம்ளர் தண்ணி போதுமானதுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு மசிச்சு விடும்போதே கொஞ்சம் ஊற்றிருப்புங்களா? இப்போ இவ்வளோ தான் தண்ணிங்க. இது போதுமானதுங்க. இது நல்லா தண்ணி இஞ்சி வந்தாவே போதுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ரொம்ப அதிகமாக வேண்டாம், லைட்டாங்க. அவ்வளோதாங்க. பூரி குழம்புக்கு வேலையே முடிஞ்சுதுங்க. டக்குன்னு தண்ணி கம்மியாக ஊற்றினீங்கன்னா டக்குன்னு கொதி சீக்கிரம் கிரேவி ஆயிடுங்க. சீக்கிரம் இறக்கிட்டு நம்ம சீக்கிரம் பூரி சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ உருளைக்கிழங்கு பெருசாக இது இருந்ததுன்னா அதை பார்த்து கொட்டி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க. தண்ணி நல்லா இஞ்சினதுக்கப்புறம் பாருங்கள், இஞ்சி ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? கொதிச்சு நல்லா இஞ்சி ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூரி குருமா ரெடி. சாப்பிட்டு பாருங்கள். பூரிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். செஞ்சு பாருங்கள், ஒரு முறை செஞ்சு பாருங்கள், பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. செய்கிற சமையல் நல்லா இருக்கா இல்லையா, ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.